ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய அறிவாளி ஒருத்தன் இருக்கிறான். அவனுக்கு கடவுள் பக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். எப்ப பார்த்தாலும் கடவுளை வணங்குறது இதுவே தான் அவனுடைய வேலையே. அடிக்கடி அவன் கோயிலுக்கு போவான் கடவுளை வணங்குறதுக்காக. கடவுளை வேண்டிக்குவான். அதுக்கப்புறம் காட்டுக்கு போவான், விறகு வெட்டுவான், அதை கொண்டு போயிட்டு விற்பனை செய்வான். அதில் அவனுக்கு ஓரளவு வருமானம் கிடச்சிது. இப்படியே அவனுடைய வாழ்க்கை நல்ல நிம்மதியாக தான் போயிட்டு இருக்குது. அதை வச்சுக்கிட்டு நிம்மதியான வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அதே மாதிரி அவன் காட்டுக்கு போகும்போது அங்கே ஒரு நரியை பார்க்குறான். அந்த நரிக்கு முன்னங்கால் ரெண்டுமே கிடையாது. ஏதோ ஒரு விபத்தில் ரெண்டு காலையுமே இழந்துட்டது போல தாவி தாவி நொண்டி நொண்டி நடந்துகிட்டு இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துருக்குது. இதை அவன் பார்த்துட்றான். ஆனால் இவனோட மனசுக்குள்ள ஒரு சந்தேகம், இந்த ரெண்டு நரிக்கும் தான் கால் இல்லையே. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவனுக்கு பின்னாடி ஒரு புலி பதுங்கி நிற்கிது. இவன் அதை பார்க்கவே இல்லை. திடீர்னு உருமுறை சத்தம் கேட்ட உடனே இவன் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஆகா, ஏதோ ஒன்று வந்துருச்சாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிக்கிட்டு திரும்பி பார்க்குறான். அதை பார்த்த உடனே ஒரு புலி வந்தது. அந்த புலியை பார்த்த உடனே அப்பாடி நம்ம தப்பிச்சுக்கிட்ட மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த புலியையே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த புலி உருமுனது வேற எதுக்கும் இல்லை, பக்கத்தில் வந்து ஒரு மானு நின்றுட்டு இருந்திருக்குது. அந்த மானை அடிக்கிறதுக்காக தான் அந்த புலி பதுங்கி நின்றுருக்குது. இவன் என்னமோ இவனை அடிச்சு கொள்றதுக்கு தான் வந்திருக்குது என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். எது எப்படியோ இவன் நடக்கிறத வேடிக்கை பார்க்குறான். அப்போ அந்த புலி என்ன பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய மானை போய் அடிச்சு இழுத்துக்கிட்டு வந்து அதை சாப்பிடுது. சாப்பிட்டது போக மீதியை அப்படியே அங்கேயே போட்டுட்டு போயிடுச்சு. இப்போ புலி போனதுக்கு அப்புறம் கால் இல்லாத அந்த நரி இருக்கு இல்லையா, அது இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மொல்லமா நொண்டி நொண்டி வந்து மிச்சம் இருக்கிற அந்த மாமிசத்தை சாப்பிட்றது. திருப்தியாக போயிடுச்சு அந்த நரிக்கு. இவ்வளவையும் மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு நின்று நம்ம ஆளு கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ரெண்டு காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே இந்த ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கிறப்போ தினமும் நாம கோயிலுக்கு போகிறோம், கும்பிடுறான், நமக்கு சாமி சாப்பாடு போடாதா என்ன? கண்டிப்பாக நமக்கு சாப்பாடு போடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேற நமக்கு கடவுள் பக்தி அதிகம் இல்லையா அப்படின்னு இவனாவே வந்து மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறான். நாம் எதுக்கு இனிமேல் அனாவசியமாக வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்படணும், எதுக்காக வேறு சிந்தி விறகு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் அவன் காட்டுக்கே போகிறது கிடையாது. கோடாலியை தூக்கி எரிஞ்சுவிட்டான். பேசாமல் ஒரு மூலையில் போய் உக்காந்துக்கிட்டான். அப்பப்போ மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வருவான். முன்னாடியெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போவான், சாமியை வேண்டுவான். இப்போ எப்பயாச்சும் ஒரு தடவை தான் வந்து கோயிலுக்கு போகிறான். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவன் கடவுள் நம்மளை வந்து காப்பாற்றுவார், அவர் நமக்கு வேண்டிய சாப்பாட்டை வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்கான். கண்ணை மூடிக்கிட்டு கோயில் மண்டபத்திலேயே ஒரு தூணில் சாஞ்சி உக்காந்துக்கிட்டான். இப்படியே இவனுக்கு ஒவ்வொரு நாளாக போயிட்டு இருக்குது. சாப்பாடு வந்த பாடு இல்லை, இவனோட பசியும் போன பாடு இல்லை. இவன் பசியால் ரொம்ப வாடி போயிடுறான். உடம்பு துரும்பா இழைச்சி போயிடுச்சு. எலும்பும் தோலுமா ஆயிட்டான். முன்னாடியெல்லாம் கோயிலுக்கு வருவான், விறகு வெட்டுவான், சம்பாதிப்பான், அதை வச்சு நல்லா சாப்பிடுவான், நல்லா கட்டு மஸ்தாக இருப்பான். ஆனால் இப்போ அது எல்லாமே போயிடுச்சு. உழைக்கிறதும் கிடையாது, சாப்பாடும் கிடைக்கிறது கிடையாது. அதனால் ரொம்ப இழைச்சி போயிட்டான். ஒரு நாள் ராத்திரி நேரம் கோயிலில் யாருமே இல்லை. இவன் மெதுவாக போயிட்டு போய் அந்த மண்டபத்தில் போய் உக்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு மெதுவாக கண்ணை திறந்து வந்து கடவுளை வந்து பார்க்குறேன். அந்த நேரம் கடவுளை வந்து இவனுக்கு காட்சி கொடுக்குறாரு. ஆண்டவா, என்னோட பக்தியில் வந்து உனக்கு என்ன நம்பிக்கை கிடையாதா? நான் இப்படியே பட்டினி கிடந்து சாக வேண்டியது தானா? காட்டில் அந்த நரிக்கு புலி மூலமாக சாப்பாடு போட்டியே, அதை பார்த்துட்டு தானே நான் இங்கே வந்தேன். என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியே, இது நியாயமா? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? தினம் உன் கோயிலுக்கு வந்து உனக்கு பூஜை பண்ணுவேன், உன்கிட்ட நான் பக்தியோட தானே இருந்தேன். இதுவா ஒரு கடவுள் வந்து மனுஷனுக்கு செய்யற நன்றி கடன்? ஏன் இப்படி எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான் இவன். இப்போ கடவுள் மெதுவா கண்ணை திறந்து என்ன சொல்றாராம், டே முட்டாளு, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா நரிக்கிட்ட இருந்து கிடையாது, அந்த புலி கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னாராம். புலி மாதிரி உழைச்சி சாப்பிட்டு மிச்ச மீதியை இல்லாதவங்களுக்கு வந்து தானமாக கொடு, அதுதான் வந்து நீ கற்றுக்க வேண்டியது. அதை விட்டுட்டு சோம்பேறித்தனமாக உக்காந்து தனக்கு சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு நரிய மாதிரி நீ ஆசைப்படாத. நரிக்கு ரெண்டு கால் கிடையாது, அதனால தான் அதுக்கு சாப்பிட்ற மாதிரி நான் வழிவகுச்சேன். உனக்கு ரெண்டு கையும் காலும் நல்லா தானே இருக்கு, நீ நல்ல அறிவாளி தானே, காட்டில் போய் வேலை செய்வல்ல, அதை ஏன் நீ விட்ட? நீ உன்னோட வேலையை தரமா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கிருந்து சொல்றாராம். இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக நாம் கொடுப்பதை தவிர்க்க கூடாது. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.